எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் WTP ட்ரேட். ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு 16th ஜூன் 2026 அப்கமிங் கோல்டு வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி வாரோட வந்துட்டு இம்பேக்ட் வந்துட்டு நமக்கு ஒரு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வந்துட்டு நமக்கு வரப்போகுது. ஸோ ஆக்சுவலி அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்துட்டு ஸ்லைட்லி மார்க்கெட் வந்துட்டு நம்ம லாஸ்ட் அனாலிசிஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த க்ளோசிங் பாயிண்ட் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ க்ளோசிங் பாயிண்ட் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே நமக்கு புக் ஆகிட்டதால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்லி பை சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நல்லாவே பை ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்கமிங் கோல்டோட அனலைசிஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். டிபெண்ட் ஆன் வார், டிபெண்ட் ஆன் டெக்னிக்கல் அனலைசிஸ், ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நம்ம அனலைசிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருந்தோம். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், உங்களுக்கு இது சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் இதை உடைச்சிட்டு அகைன் உங்களுக்கு இந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து உள்ளேயே வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் பை சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பை சைடு மூவ் ஆனாலும் பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இங்கே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு, பட் இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ தென் அகைன் இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த பாயிண்ட் வந்துட்டு மிக மிக முக்கியமான பாயிண்ட். 43312 to 43682 மார்க்கெட் அகைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செல் சைடு திரும்பி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டே சார்ட் பிரகாரம் பார்க்குறப்போ ஒரு ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனை போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி மார்க்கெட் வந்துட்டு எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் பண்ணுதோ நீங்கள் கிளியராக பை சைடு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கிருந்து மூவ் ஆகின மார்க்கெட் கண்டிப்பாக 4900 வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கரண்ட் சினரியோ என்ன, இதில் நம்ம எப்படி என்ட்ரி ஆக போகிறோம் அப்படிங்கிறத லாஸ்ட் 5 மினிட்ஸில் உங்களுக்கு நான் என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக 15 மினிட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நம்ம டே சார்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்காமல் மார்க்கெட் பை சைடு மூவ் ஆகுது. ஆக்சுவலி ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகாமல் இந்த சப்போர்ட்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி நிற்குது. ஓகே, ஃபர்தராக இதில் நம்ம எப்படி என்ட்ரி போகிறது, எந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் எந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி போகிறது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, இப்போ டே சார்ட் பிரகாரம் மார்க்கெட் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஓகேவா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4380க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு ரீடெஸ்ட் மூவ் வந்தால் நம்ம பை போகலாம். ஓகே, டில் மார்க்கெட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு 4 ஹவரில் காட்டுறேன். ஓகே, ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டில் 4 ஹவரில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ மார்க்கெட்டில் நம்ம 4 ஹவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகே, மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து பக்காவான உங்களுக்கு சப்ளை ஏரியா. ஓகே, ஸோ மார்க்கெட் இங்கே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் லாங் டிரைவ் உங்களுக்கு மார்க்கெட் போயிருக்கு. ஓகேவா, ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகி நல்ல ஒரு ஃபால் உங்களுக்கு மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ தென் மார்க்கெட் உங்களுக்கு இந்த சப்ளை ஜோன், இந்த சப்போர்ட் ரியாக்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே எகைன் மார்க்கெட் உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ரெட் கேண்டில் மார்க்கெட் உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு 1 ஹவரில் பார்க்குறப்போ, ஸோ உங்களுக்கு 4 ஹவர் பார்க்குறப்போ உங்களுக்கு என்னன்னா ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு, ஒரு புல் பேக் உங்களுக்கு ஆயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு மார்க்கெட்டில் 2-3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு நம்ம இதில் வந்து என்ட்ரி செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு
மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? 4 ஹவர்ல வந்துட்டு இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி செல் சைடுக்கு ஒரு சிம்ப்டம்ஸ் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் இதுல இருக்கு. ஆக்சுவலி 4 ஹவர்ல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு யூ டர்ன் கிடைச்சிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாவே உங்களுக்கு ஒரு யூ டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் உங்களுக்கு குடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு கன்சாலிடேட் ஆயிட்டு மார்க்கெட் அகைன் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ரேஞ்சிங் ஆகுதா? அல்லது உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்க என்ட்ரி பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஜஸ்ட் உங்களுக்கு ரேஞ்சிங் ஆன மார்க்கெட்டு உங்களுக்கு வந்து ஒரு பை சைடு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே குடுத்துருக்கு. இங்கிருந்து இதுவரை குடுத்துருக்கு. ஸோ தென் இங்க ரேஞ்சிங் ஆன மார்க்கெட் உங்களுக்கு அகைன் இந்த சப்போர்ட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு இது வரைக்கும் உங்க டார்கெட்ஸ் குடுத்துருக்கு. ஸோ பட் ஆனா இங்க ரேஞ்சிங் ஆன மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு சப்போர்ட்ல ரியாக்ட் ஆகியிருந்தா இன்னொரு சைடு பை சைடு மூவ் ஆயிருந்திருக்கலாம். ஸோ பட் மூவ் ஆகாத உங்களுக்கு இங்க ஒரு பிரேக் அவுட்ல கீழ வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஒன் வே ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு, கீழ வந்துட்டு கிட்டத்தட்ட அரவுண்ட் உங்களுக்கு இந்த ஃபில் பண்ணிட்டு மேல போலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கன்டினியூவா ரேஞ்சிங் மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா, இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பை சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த இந்த சப்போர்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி, இப்போ ஒரு ரீடெஸ்ட்க்காக இருக்கு. ஓகே. இன்னும் உங்களுக்கு 1 ஹவர்ல பார்த்தா, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம 1 ஹவர்ல ஒரு ட்ரெண்ட் போட்டு பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் உங்களுக்கு ஆயிருக்கு. ஓகே. ஆக்சுவலி மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு இங்க ரியாக்ட் ஆன மாரி ஆக்சுவலி இங்க ரியாக்ட் ஆன மாரி உங்களுக்கு அந்த கலர் தனியா செப்பரேட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஓகே. ஸோ தென் மார்க்கெட் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு நல்ல ரியாக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் ரியாக்ஷன் குடுத்திருந்தா கண்டிப்பா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு போயிருக்கும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுனது ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டில் நல்லா ஃபார்ம் ஆயிருந்தது அப்டின்னா, நாங்க பை சைடு மூவ் ஆயிருந்திருப்போம். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இந்த இந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இப்போ ரீடெஸ்ட் ஏரியா எது அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நாம்ப உங்களுக்கு 15 மினிட்ஸ் சார்ட் நான் சொல்றப்போ எந்த இடத்துல ரீடெஸ்ட் ஏரியா வரும் அப்டிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ மார்க்கெட் நம்ம டே சார்ட் 4 ஹவர், 1 ஹவர் பிரகாரம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டே சார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. 4 ஹவர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான 2 ரெட் கேண்டில் வந்து நல்ல சப்ளை ஜோன்லயே வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நவ் உங்களுக்கு 1 ஹவர்ல நல்ல ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. தென் மார்க்கெட் இப்போ பை சைடு மூவ்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ நாம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு ஷார்ட் செல்லுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம். ஓகே. செல் எவ்வளவு தூரம் வரும்? எங்க செல் பாயிண்ட் கேட்ச் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நாம வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பக்காவான உங்களுக்கு இங்க நல்ல ஒரு சப்ளை ஜோன்ல மார்க்கெட் உங்களுக்கு மல்டி சப்ளை ஜோன்ல உங்களுக்கு மார்க்கெட் நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நெறைய டைம் ரிஜெக்ஷன் மார்க்கெட்ல அகைன் உங்களுக்கு வந்து இங்க நல்ல ஒரு டோஜி கேண்டில் குடுத்துட்டு 1 ஹவர்ல உங்களுக்கு டோஜி கேண்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கேண்டில் தெரியுதுங்களா? ஸோ நியூட்ரல் கேண்டில் கிடைச்சிருக்கு. தென் நல்லாவே உங்களுக்கு 2 கேண்டில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தா உங்களுக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ நாம அகைன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு ஃபால் ஆகுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ நாம வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே.
ஆக்சுவலி மார்க்கெட் இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேர் வேல்யூ பிளாக், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ பிளாக் இருக்குது உங்களுக்கு. ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ தென் மார்க்கெட்டில் இங்கே சேம் இங்கே ஒரு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஓகே. மார்க்கெட்டில் இந்த 30 மினிட்ஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பாக மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிருக்கு. தென் உங்களுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகே, ஸோ தென் இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ 13 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் நடந்திருக்கு. அகைன் உங்களுக்கு ஒரு பை சைடு மூவ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ தென் இங்கே ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் நடந்திருக்கு. தென் உங்களுக்கு ஒரு பை ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ தென் இப்பயும் ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் நடந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக. ஸோ உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகாமல் உங்களுக்கு இதே சேம் சைடு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்டில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் பை சைடு போயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு பை சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் எப்போ 4365 மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ தென் வி வில் டிசைட் டு மூவ் பை. அதர்வைஸ் நமக்கு எல்லா ஹவர்ஸ்லையும் 4 ஹவர்ஸ் 1 ஹவர் 30 மினிட்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, 2 ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதை கவர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு செல் டார்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வில் சி. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸில் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் இப்போ நான் எப்படின்னு சொல்லி தர போகிறேன், நீ நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை ரியாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டை இப்போது 15 மினிட்ஸ்க்கு நம்ம போகலாம். ஓகே, இப்போ நாம் வந்துட்டு 15 மினிட்ஸில் என்ட்ரி பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த உங்களுக்கு 4000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4300 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே, மார்க்கெட் நல்ல ஒரு பை சைடு ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ தென் ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வரும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபிபுல செக் பண்ணுறப்போ மார்க்கெட் இங்கே இருந்துட்டு நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடத்த மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு நமக்கு ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ மார்க்கெட் இந்த ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபிபோட கோல்டன் பாயிண்ட்டை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நம்ம வழக்கமாக ஃபிபோட கோல்டன் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இதை நான் சார்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி ஃபிபோட கோல்டன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஓகே, அப்போது கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி வைக்கிறேன். 4337 4345. ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 4337 4347 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் அகைன் ஒரு பூம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ மார்க்கெட் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணி இப்போ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஒரு ரியாக்ட் இன் சப்போர்ட்டில் மார்க்கெட் கொஞ்சம் உங்களுக்கு அப்சைடு மூவ் ஆகிட்டு இந்த கோல்டன் ஜோனுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணாலும் மார்க்கெட் கீழே திரும்பலாம். ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு செல் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட் எங்கே வேணாலும் உங்களுக்கு திரும்பலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாயிண்ட், ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு கோல்டன் பாயிண்ட். இந்த கோல்டன் பாயிண்ட்டுக்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த பையை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ல ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்கிறப்போ எப்போ வேணாலும் மார்க்கெட் உங்களுக்கு செல் மூவ்மெண்ட் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ட்ரி பாயிண்ட் எப்படின்னா 4337லேருந்து 4347க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு திரும்பிச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்விங் கிடைக்கும் அல்லவா, அந்த கேண்டிலோட பிக் டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ தென் இங்கே நீங்கள் எண்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக ட்ரையல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 4327, ரெண்டாவது இந்த 4300 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல இந்த ஸ்ட்ராங்கான ஃபேர் வேல்யூ கேப்பை உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணலாம். தென் இந்த கேப்லேயும் மார்க்கெட் உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு தென் அகைன் ஒரு புல் பேக்கில் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ் கொடுக்கும். தென் இதை பிரேக் பண்ணுறப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் 4070 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்து ஃபால் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு செல் ஜோன். ஓகே, ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளியரான ஸோ தென் மார்க்கெட் உங்களுக்கு இங்கே ஒரு பை மூவ்மெண்ட் ஃபேக்காக பை மூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை டேக் ஆஃப் பண்ணக்கூடாது. தென் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே 4220 மார்க்கெட் பிரேக் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் இங்கே ஒரு செல் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே ஆர்டர் பிளாக் உங்களுக்கு ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் இருக்கனால எப்போ வேணாலும் உங்களுக்கு இந்த 2 கேப்பையும் மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேலே போகும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு இங்கே கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா 4300 மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு புல் பேக்கில் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஒருவேளை மார்க்கெட் நீங்கள் இப்படி டைரெக்டாக மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா 4300 பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து செல் பாயிண்ட் தான் உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணுங்க, நம்ம கிளியராக பாயிண்ட்டை கேட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு இந்த எஃப்இஜி வந்துட்டு ரியாக்ட் ஆகி ஒருவேளை ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் உங்களுக்கு இங்கே கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் பை சைடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே செல் சைடு போகக்கூடாது. தென் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுற இந்த ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் தான் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு பை பாயிண்ட் எங்கேங்கிறத நாங்கள் உங்களுக்கு அகைன் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல் சைடு தான், பை சைடு நாங்கள் கொடுக்கல. மார்க்கெட் இந்த இடத்துல எஃப்இஜி வந்துட்டு 4220 4230 மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு தென் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே கேஸ், வில் சி மார்க்கெட் கோல்டோட இம்பேக்ட் உங்களுக்கு இருக்கும், வாரோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போக போகுது. ஸோ கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி உங்களுக்கு ஃபால் சைடு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். வில் சி எப்படி மூவ் ஆகுது நம்ம பார்க்கலாம். பை சைடு எப்படி போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை பை பாயிண்ட் கிடைச்சாலும் உங்களுக்கு நான் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச்.